இந்த 2026 முதல் முறையா வர இந்த பௌர்ணமி பூஜை ஜான்வரி 2ஆம் தேதி தான் வந்திருந்ததுங்க. இந்த பௌர்ணமி பூஜையை நான் இந்த 4வது மாதமா இது கண்டினியூவா அதை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த பூஜையை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா இதுக்கு தேவையானது நைவேத்தியமா ஏதாவது ஒண்ணு வைக்கலாம். அது வெள்ளை நிறத்தில் இருந்தா ரொம்பவே சிறப்பானது. அதே மாதிரி ரூபாய் நாணயங்கள் வைக்கணும். மகாலட்சுமிக்குரிய நறுமண பொருட்களான எல்லாமே நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா வைக்கலாம். வெத்தலை, பாக்கு, பழம் இதுவுமே நம்ம வைக்கணும். இட முக்கியமா நம்ம அர்ச்சனை செய்ய போறது என்னன்னு வச்சு பாத்தீங்கன்னா, குங்குமத்துல அர்ச்சனை செய்வோம். அதனால குங்குமம் கண்டிப்பா வைக்கணும். அதே மாதிரி மஞ்சள் கயிறு வாங்கி வைக்கணுங்க. முதல்ல இந்த பூஜையை முதல்ல விநாயகருக்கு 108 போற்றிகள் சொல்லி துவங்கணும். அதுக்கப்புறமா மகாலட்சுமிக்குரிய 108 போற்றிகளான மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம இந்த குங்குமம் வச்சு அர்ச்சனை செய்யலாம். அடுத்து நான் இந்த குங்கும அர்ச்சனை செய்வேன். அடுத்தது காயின்ஸ் வச்சு 108 போற்றிகள் சொல்லுவேங்க. இது மாதிரி தான் என்னோட பூஜையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த மாசம் ரொம்ப விசேஷமா என்னன்னா, அவங்களும் மாலை போட்டிருந்தாலும் அவங்களும் பூஜை செய்ய வேண்டியதா இருக்கு. அதனால முதல்ல நான் பூஜையை செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா அவங்களும் ஐயப்ப சுவாமிக்கு பூஜை செஞ்சிருந்தாங்க. ரொம்பவே முக்கியமானது, சந்திர பகவானை கண்டிப்பா நம்ம வழிபட்டுக்கு முன்னாடி சந்திர பகவானை வழிபடலாம். அப்படி இல்லைன்னா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திர பகவானை கண்டிப்பா பார்க்கணும்.